ரஷ்யா உக்ரைன் போர் இதை பற்றி நிறையவே நம்ம பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது கலினின்கிரேட் பக்கம் இருந்தோ இல்லாட்டி மோல்டோவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்டீரியா பகுதியிலிருந்தோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதையே அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த இரண்டு இடத்துல தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நாட்டோவுக்கும் வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது, ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இதை மறுபடியும் நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லலாம். என்ன சம்பவம் நடந்திருக்கு? 32வது நாடாக நாட்டோவுக்குள்ளே ஒரு நாடு இணைய போகிறாங்க. இவ்வளோ நாள் ரஷ்யாவினுடைய சார்பாக ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்த ஒரு நாடு அதற்கு அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்வீடன் நாட்டோவுக்குள்ளே இணைய போகுது. இதனால் இந்த போருக்கு என்ன பிரச்சனை, இதனால் இந்த உலகத்துக்கு என்ன பிரச்சனை, இதனால் நமக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போரை பற்றி அதிகமாக நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் இப்போ பேசுகிறது கிடையாது. நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே வியூகத்தில் தான். ஸோ வியூகத்துக்கு போனீங்கன்னா என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் அதில் பார்த்து கொள்ளலாம். அப்போ கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய அசால்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவினுடைய அசால்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நேரடியாக ஆப்திகா பகுதியிலிருந்து அடுத்த பகுதியை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் உக்ரைனுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் போர் கைதிகளாக என்ன செய்யப்படுகிறார்கள், கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆப்திகா பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. எப்படி பாக்முத் பகுதியை ரஷ்யா கையகப்படுத்தினாங்களோ, 8 மாதத்துக்கு பிறகு தான் பாக்முத் பகுதியை ரஷ்யா கையகப்படுத்தினாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி தான் ஆப்திகா பகுதி. ஏன்னா உக்ரைனுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பு தான் இந்த ஆப்திகா, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள், ரோட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த இப்போ ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உக்ரைனுடைய பெரும் தோல்வியாக பார்க்கப்பட்டது. இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் பாடுபட்டாங்க. நிறைய இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டு பார்த்தாங்க, எங்களுக்கு அதிநவீன ஆயுதங்கள் வேணும்னு கேட்டாங்க, எங்களுக்கு ஆர்ம்ஸ் கேப் அப்படிங்கிறது இருக்குது மேற்குலக நாடுகளிடம், சீக்கிரமாக அதை ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் பல நாடுகளும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்களால் இப்போதைக்கு உதவிகள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் உதவிகள் கிடைக்கலனாலும் கடைசி வரையிலும் ஆப்திகா பகுதியில் உக்ரைனுடைய உண்மையான போர் வீரர்கள் போராடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும், அதன் பிறகு ரஷ்யாவினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒஃபென்சிவ் சொல்லலாம், டிஃபென்சிவ் கிடையாது, ஒஃபென்சிவ் லைனில் தான் இறங்கி அடித்தாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கு. உக்ரைனுடைய ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போச்சு. ஸோ உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே இந்த ஃப்ரண்ட் லைனை விட்டுடலாம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த லைனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம், அதிநவீன ஆயுதங்களை வச்சு ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்திகாவிலேருந்து ஒரு 13-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவங்களுடைய அடுத்த ஃப்ரண்ட் லைனுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஆயுதங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக மறுபடியும் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் அடுத்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இப்போ பயன்படுத்த முடியாத நிலைமையில் உக்ரைன் இருந்துட்டு இருக்கிறதுனால சோ கால்டு உக்ரைன் அப்படிங்கிறது இப்போது பூஜ்ஜியமாக தான் இருக்காங்க இந்த ஒரு யுத்தத்தில். ஸோ வேறு வழியே இல்லாமல் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அவங்கவுங்க ட்ரெஞ்சஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு பதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாகுது. இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவை இப்படியே முன்னேறி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவான், உக்ரைனை முழுவதுமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிடுவாங்க. ரஷ்யாவை டைவெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யலாம், அடுத்த புயலை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடனுடைய நாட்டோ இணைப்பு அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறுது. அப்படி பேசு பொருளாக மாறினதுக்கு 2 நாடுகள் தடை விதிச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, நான் செய்யவே விட மாட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல் நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஃபின்லாண்டை நீ சேர்த்துக்கோ, ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் தான் நாட்டோவில் இணைவதாக இருந்தது. அப்போ ஃபின்லாண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் ஸ்வீடனை நீங்கள் சேர்க்கக்கூடாது, அதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் நாட்டோவுக்குள் இணைவது அப்படிங்கிறத தடுத்து வச்சுருந்தாங்க. ஸ்வீடன் ஏன் முக்கியம், ஃபின்லாண்டு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுலாம் தமிழ் பட்சத்தில் டெடிக்கேட்டடாக வேறு காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் நடுநிலைமையாக இருந்தார்கள், எந்த பக்கமும் அணி சேராத நாடாக இருந்தார்கள். திடீர்னு அவங்க எடுத்ததுக்கான முடிவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அந்த காணொலிகளில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் நாங்கள் ஒன்றாக தான் நாட்டோக்குள்ள இணைவோம், அப்படி இல்லைனா இணையவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபின்லாண்டு நாங்கள் நாட்டோவில் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பெரும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஸ்வீடனுக்கு வருது. ஸோ துருக்கி இந்த ஸ்வீடனை இணைப்பது அப்படிங்கிறத எதிர்ப்பதனால் ஸ்வீடன் உள்ள வராமல் தவித்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் மீடியேட்டர் அமெரிக்கா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே துருக்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, உனக்கு என்ன வேணும்பா சொல்லு, அதை சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன், அப்படி ரெடி பண்ணி உனக்கு கிடைச்ச பிறகு நீ என்ன செய், ஸ்வீடனை உள்ள நுழைவதற்கான அனுமதியை கொடு அப்படின்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தையினுடைய கடைசியா துருக்கி என்ன செய்யறாங்க, F-16 தருவியா, தருவோம், எனக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தருவியா, தருவோம், வேறு ஏதாவது தருவியா, தருவோம், எதை கேட்டாலும் நாங்கள் தரோம்ப்பா, நீ ஸ்வீடனை மட்டும் உள்ள நுழைய அனுமதிச்சிரு அப்படின்னு சொன்னேன். துருக்கி ஒரு பக்கமாக
ஓகே, எனக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே நாட்டோக்குள்ளே ஸ்வீடனை இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, நல்ல நியூஸ். ஸ்வீடன் நாட்டோக்குள்ளே இணைந்து விட்டது அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த இடத்துல ஹங்கேரி அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை நாங்களும் இதை உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹங்கேரி ரஷ்யாவினுடைய நண்பன், பல கட்டத்திலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பெரிய ஒரு ஆர்மி உதவிகளாக இருக்கட்டும், இல்லை பண உதவிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹங்கேரி தான். ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் தடுத்தது ஹங்கேரி தான். இந்த கடுப்புலேயே இருந்தாங்க நிறைய பேர், நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஹங்கேரியை இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுல கடுப்பாகவே இருந்தாங்க. ஆனால் அதே ஹங்கேரி கடைசியாக ஸ்வீடன் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்ததாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஸ்வீடன் என்ன செய்கிறாங்க, கிரிப்பன் அந்த விமானத்தில் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னேன். ஹங்கேரியும் சொல்லிட்டாங்க, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, கிரிப்பன் எனக்கு தெரியா. ஓகே, ஸ்வீடனில் வந்து உள்ளே நுழைவதற்காக அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அனுமதி கேட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க. 199 மெம்பர்ஸ் அந்த பாராளுமன்றத்தில் இருக்காங்க, ஹங்கேரியினுடைய பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அதில் 188 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓகே, ஸ்வீடன் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, அவங்க உள்ள நுழைவதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் அப்படிங்கிற அதில் வந்து ஓகே பண்ணி நிற்கிறாங்க. ஸோ JAS 39 கிரிப்பன் ரக விமானத்திற்கு ஹங்கேரி ஒத்துக்கொண்டதன் காரணமாக ஸ்வீடன் உள்ளே நுழைய போகிறாங்க. இன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸ்வீடன் எல்லா நாடுகளும், நாட்டோவினுடைய நாடுகள். காரணம், நாட்டோவினுடைய அடுத்த எக்ஸ்பான்ஷன் 2023 ஒரு எக்ஸ்பான்ஷன், 2024 ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது அங்கே கம்மியாயிட்டே இருக்குது. 32 நாடுகள் நாட்டோவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துருங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக 32 நாடுகள் நாட்டோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே லித்துவேனியா அப்படின்னு சொல்லும்போது பால்டிக் கடல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதை பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அப்படிங்கிற இந்த 3 நாடுகள். அப்போ இந்த லித்துவேனியாவுக்கும் போலந்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா தான் கலினின்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலினின்கிரேட் அப்படிங்கிற இந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ ரஷ்யா இந்த நாட்டோ நாடுகள் இந்த பால்டிக் சி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வேவு பார்ப்பதற்கும் அங்கே அவங்களுடைய ப்ரெசன்ஸை அவங்க காண்பிப்பதற்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி எது, இந்த கலினின்கிரேட் பகுதி தான். இந்த கலினின்கிரேட் பகுதியிலிருந்து ரஷ்யாவை விரட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு வந்திருப்பதாக லித்துவேனியாவினுடைய தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய பல முயற்சிக்கும் ரஷ்யா எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா நமக்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்காங்க, அவங்கள நம்ம நாட்டு பக்கமாக வரவிடாமல் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், கலினின்கிரேட் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான துருப்புக்களை வெளியேற்ற வேண்டும், கலினின்கிரேடை நாம் ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ரஷ்யா மோல்டாவுக்குள்ள டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடத்த விட்டு வச்சிருக்காங்க. அது இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான். ப்ரோ ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கலினின்கிரேட்ல ப்ரோ ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த டிபிஆர் ரீஜனில், உக்ரைனுடைய டிபிஆர் ரீஜனில் ப்ரோ ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அதே மாதிரி இந்த 2 இடங்களிலும் ரஷ்யாவினுடைய ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கூடுதலாக இருக்காங்க. ஸோ ஸ்வீடன் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்ததாக இவங்க என்ன நினைப்பாங்க, இதுவரையிலும் எல்லாமே பலமாயிருச்சு, அந்த ஸ்வீடனுக்கு பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடியது பால்டிக் நாடுகள் தான். பால்டிக் நாடுகள் ஆல்ரெடி நாட்டோக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ பால்டிக் நாடுகளுக்கும் போலந்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடத்த வச்சு ரஷ்யா இவங்களை கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லித்துவேனியாவினுடைய அரசாங்கம் இன்னைக்கு அடுத்த கட்ட முயற்சியை செய்கிறாங்க. ஒரு கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது லித்துவேனியா போலந்து இடையே இருக்கக்கூடிய கேஸ் பைப்லைன். இந்த கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதுல ரஷ்யாவினுடைய நிறைய ரா மெட்டீரியல்ஸ், அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, உடனடியாக அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, வேறு ஏதாவது நாட்டினுடைய எக்யூப்மெண்ட்ஸை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இயலாத காரியமப்பா, நிறைய பவுண்ட்ஸு நம்ம இப்படிலாம் வாங்கி போட்டிருக்கோம், நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை, ஒருவேளை ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம காய் நகர்த்துகிறோம் என்றால் இதெல்லாம் வச்சு அவன் என்ன செய்வான், ரஷ்யா நம்மளை செக் வைக்க பார்ப்பான். ஸோ இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ ஸ்வீடன் உள்ள நுழைவது அப்படிங்கிறது இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரஷ்யாவினுடைய கோபத்தை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த பிரான்சினுடைய பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், நேற்று சொன்னாருன்னு தோணுது. என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ உக்ரைன் அடி வாங்கிட்டே இருக்காங்க, ஆப்திகா பகுதியெல்லாம் அவங்க கையிலேருந்து விலகி போயிருச்சு, நாட்டோ நாடுகள் என்ன செய்ய போறீங்க, கடைசியாக உள்ள நுழைவீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மேக்ரோன் அவர்கள் ரொம்ப ஃப்ராங்கா எஸ் வி நீட் டு இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் அந்த யுத்தத்தில் நாட்டோ நாடுகள் நாட்டோவினுடைய படையை உள்ளே அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உள்ளே அனுப்பி ரஷ்யாவுக்கு எதிராக போரை புரிந்தால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும், அப்படி இல்லைனா ரஷ்யா ஜெயித்து விட்டது அப்படிங்கிற அந்த நியூஸ் மட்டும்தான் நம்ம காதுகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் சொல்லிட்டாங்க.
அப்போ இதே கேள்வியை ஸ்வீடன்ட்ட கேட்குறாங்க. நீங்கள் தான் இப்போ நேட்டோக்குள்ள வந்துட்டீங்களே, அப்போ உங்களுடைய படையை நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்புவீர்களா, நேட்டோவினுடைய உறுப்பு நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்புவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்வீடன் ஒரு பதிலை சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு நாங்கள் உதவ வேண்டும், எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதுதான் எங்களுடைய எய்ம். உக்ரைனுக்கு எந்தெந்த வகையில் எங்களால் உதவி செய்ய முடியுமோ, இராணுவ உதவிகள் அப்படிங்கிறது, பண உதவிகளாக, ஆயுத உதவிகள், அதெல்லாம் செய்ய நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக எங்களுடைய படையை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கையே கிடையாது. மேக்ரோன் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி நீங்கள் முன்னாடி கேட்குறீங்க. பிரான்சினுடைய ஃபாரின் பாலிசி வேற, ஸ்வீடனுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது வேற. பிரான்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையே நாங்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுல எங்களுடைய அரசாங்கத்தில் அப்படி எந்த நிபந்தனையும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு எங்களுடைய படை நேட்டோ அப்படிங்கிற பெயரில் ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளே நுழையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஃப்ராங்காக சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்வீடன் உள்ளே நுழைந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அடுத்ததாக உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயோ நேட்டோக்குள்ளேயோ இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாடாக தான் உள்ள கொண்டு போக முடியும். இப்போ ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் உள்ளே நுழையாமையே நான் உக்ரைனை உள்ளே நுழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க? ரஷ்யா பெரிய அளவில் யுத்தத்தை செஞ்சுருப்பாங்க, ரொம்ப பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை காட்டி ஏய் பாரியா உன்னைய தான் அடுத்ததாக அடிப்பான் வந்துரியா உள்ளக்க அப்படின்னு சொல்லி ஸ்வீடன்கிட்ட பேசுறது. ஸ்வீடன் ஆமாம் இவ்வளோ நாள் நான் நியூட்ரலைஸ்டாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே இருந்தால் நீ அடிச்சிடுவான், நானும் நேட்டோக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக அந்த ப்ராசஸ் எல்லாமே நடத்துனாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இந்த ப்ராசஸ் நடத்துறதுக்கான காரணம் நேட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுறது தான், நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். அப்போ நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவை சுற்று போடுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ரஷ்யாவை சுற்று போடுறதுக்காக அடுத்ததாக அவங்க வைக்கக்கூடிய அடுத்த குறி கலினின்கிரேட் பகுதியாக தான் இருக்கும். ஆப்திகால ரஷ்யாவுக்கு கிடைத்த வெற்றியை யாராலுமே இப்போ மறுக்க முடியலை, மறக்கவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட வெற்றி ரஷ்யா பதிவு செஞ்சுட்டாங்க, முக்கியமான இடங்களை ரஷ்யா பிடித்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் என்னதான் கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கு முக்குனாலும் நிறைய ஆயுதங்கள், அதற்கான பொருட்செலவுகள், அதற்கான இராணுவ ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, இராணுவ அதிகாரிகளுடைய தேவையும் இருக்குது. இங்கே அதிகாரிகள் கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனாலையும் உக்ரைனுடைய வெற்றி ஒரு 50% அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்திகா பகுதியில் ரொம்ப தூரமாக போனதை உக்ரைன் நம்புகிறார்கள், அதை உணர்கிறார்கள். அப்போ உணரும் போது தான் மேற்குலக நாடுகள் இப்போ நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த கலினின்கிரேட் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அடிபட்டு இருக்கு. சரிப்பா, அப்படின்னா உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கான முயற்சிகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியத்திட்டே அந்த மாதிரியான ஆயுதங்கள் கிடையாது. நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரிஸில் வச்சு ஒரு பெரிய கூட்டம் நடக்குதுங்க. அந்த கூட்டத்தில் கடைசியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு 3-4 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சேர்ந்து நம்ம உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஒரு கூட்டணி? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. 50 நாடுகள் உள்ளே இருந்தாங்க. 50 நாடுகள் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன? உடனடியான முடிவுகள் எடுப்பதற்கு காலதாமதமாகிறது. 50 நாடுகளையும் சேர்த்து ஒரு கூட்டணி இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு இமெயிலை தட்டி விட, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை போட, இல்லாட்டி அந்த பக்கமாக ஒரு ஜூம் மீட்டிங்கை போட, ஏதாவது ஒரு மீட்டப்பை போட்ட உடனே உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுக்க அப்படின்னு சொல்லி தான் அந்த 50 நாடுகளுடைய கூட்டணி அப்படிங்கிறது உருவானது. அந்த 50 நாடுகள் கூட்டணி இருந்தாலே போதும், இப்போது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அந்த 50 நாடுகள் அந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பால் செய்ய முடியும். ஆனால் அந்த 50 நாடுகளுக்குள்ளேயும் சிக்கல்கள் வந்திருப்பதால் புதுசாக ஒரு 5 நாடுகள் சேர்ந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி கொடுக்க போகிறோம், தரகர் வேலையில் ஈடுபட போகிறோம், எங்கள்கிட்ட நீங்கள் காசு தாங்க, அந்த காசை வச்சு வெளிநாடுகள்கிட்ட ஆயுதம் வாங்கி நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்றோம், உங்கள் பேர் வெளியிலே வராது, நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கும் புதுசாக ஒரு ஐடியாலாம் போட்டு மறுபடியும் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, உக்ரைனுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி கொடுப்பதற்கான புதிய கூட்டணியை அமைக்கிறார்கள். ரஷ்யாவை சுற்று போகிறதுக்காக கலினின்கிரேட் பகுதி அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் மூக்கை நுழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதியும் இப்போது ரொம்ப பரபரப்புடன் பேசப்பட்டு வருகிறது. அது கூடவே ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள், ரஷ்யாவினுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பால்டிக் நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சலசலப்பு இத்தோடி நிற்காதுங்க, இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறது வேணால் ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னதாக இருக்கலாம், பட் இதை சீக்கிரமாகவே நம்ம உணர்வோம். அந்த ஹீட்டை நீங்கள் உணரும் போது விக்கி அன்னைக்கே சொன்னான்னு சொல்லி ஞாபகமாக வச்சுருப்பீங்க. அன்னைக்கு இந்த வீடியோ மறுபடியும் வைரல் அடிக்கும். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.